இதுதான் எரரு. Remote server does not exist or has not been designated as valid publisher. You may not have permission to see available publisher. Second, இருங்க நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைபரை டிராப் பண்ணிட்டு ரீஇனிஷியலைஸ். சரி, ஏஜென்ட் அக்கௌண்ட் தான் பிரச்சனை இருக்கு. ஃபாலோ விண்டோஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அக்கௌண்ட். லோக்கல் சிஸ்டமுக்கு அங்கே போக மாட்டேங்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ஷனுக்கு மட்டும் நான் ஒரு ஐடி கொடுத்துட்றேன். ரெப்ளிகேஷன் யூசர்னே ஒன்று கிரியேட் பண்ணி விடுறேன். இதே இதை இங்கேயும் கொண்டு வந்து ரன் பண்ணி விட்டுறேன். 03 சரி.
டிரான்சாக்ஷன் கரெக்டான இதுதானே இருக்கும். கரெக்ட் தான். ஸ்பீரப் ப்ராசஸ் could not connect to distributor. ரெப்ளிகேஷன் சார் ஏதாவது மாதிரி ஓமான்னு தெரியல. What is தப்பு? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இவ்வளோ ஸ்டெப்ஸும் இருக்கு பாருங்க. முன்ன வந்து வேற யாரும் இருந்துச்சுல, இப்ப வேற யாரும் பாருங்க. இந்த ப்ராசஸ் குட் நாட் கனெக்ட் டு டிஸ்ட்ரிபியூட்டர். வந்து வேற ஏதோ ஒரு error வந்துச்சு. வந்து இப்படி ஒரு இன்ஸ்டன்ஸே இல்லைன்னு சொன்னுச்சு. ரெண்டு பக்கம் நான் லாகினை கிரியேட் பண்ணி விட்டேன். ஒரே லாகினை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லாகினை கொடுத்தோம்னா இங்க ஓடிடுது. இப்ப வேற ஏதோ வருது. நாட் கனெக்ட் டு டிஸ்ட்ரிபியூட்டர். லோக்கல் சிஸ்டம் கொடுத்து போகணும். மட்டும் தெரியல. இதோட சர்வீஸ் எதுவும் டவுன்லோட் இல்ல. ரெண்டுமே அப்ல தானே இருக்கு. ஜாவலி அவங்க ஒட்டி பார்ப்போம். நான் வந்து ஜாவலி
ஒரே பேர்ல ஸ்கில் சர்வர் அட்வென்ச்சர் 2022 ஜாபை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்க மாட்டேன். நான் இது என்ன இஷ்யூ அப்படின்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்க கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன். இது பர்மிஷன் மெயினா அந்த பர்மிஷன் இஷ்யூ தான். இந்த லோக்கல் சிஸ்டம் வழியா அங்க போய் உள்ள போக மாட்டேது. உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஒரு டொமைன் அக்கௌண்ட் இது குமார் பிசிக்கு அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா போக மாட்டேன்னு தெரியல. லாகின் டொமைன் அக்கௌண்ட் தெரிஞ்சு பர்மிஷன் இஷ்யூ தான் அது. இது நான் என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அப்புறம் நம்மளோட ஒரு இது நான் அடுத்த கிளாஸ்ல என்னன்னு சொல்றேன்னா என்னன்னு சொல்றேன். இது இப்போ ரெப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணா போயிட்டு எடுத்து பார்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி எடுக்கலாம். ஆஹ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜிஐல போயிட்டு விசார்ட்ல பாக்குறோம்ல என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பதிலா இந்த ஸ்கிரிப்டை நீங்க ரன் பண்ணி ஃபுல் டீடைல்டா நீங்க எடுக்கலாம். என்ன டிபி, என்ன பப்ளிகேஷன் நேம், ஆர்டிகிள் என்ன, என்ன டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட், சப்ஸ்கிரிப்ஷன் சர்வர் என்ன, டிபி என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் ஜாப் நேம் என்ன, ஜாப் நேம் தெரியாம இது பண்ணோம்ல, இப்ப இந்த மாதிரி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இது அதே மாதிரி இத பப்ளிஷர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இது ரன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஷேர் பண்றேன்.
ஒர்க் ஆகலைன்னா நீங்க கரெக்டா ரன் பண்ணல, கரெக்டான டிபியா ரன் பண்ணல அப்படின்னா. இது வந்து பப்ளிஷர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லுது பாருங்க, இவ்வளவு பப்ளிஷர் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இன்னைக்கு செஞ்சது 4 டேபிள் இது பண்ண வருது பாருங்க, என்னென்ன டேபிள். பப்ளிஷர் டிபி நேம் என்ன, பப்ளிஷர் நேம் என்ன, டேபிள் நேம் என்ன, சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் நேம் என்ன அப்படிங்கிறது. அது மாதிரி சப்ஸ்கிரைபர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், சப்ஸ்கிரைபர்ல ரன் பண்ணி. இது வந்து கான்ஃபிகரேஷனை எடுத்து பார்க்கறதுக்கான உள்ள ஸ்கிரிப்ட். டிஸ்ட்ரிபியூஷனு, பப்ளிஷரு, சப்ஸ்கிரைபர் மூணுத்துக்கும். எல்லாம் கரெக்டா வருது பாருங்க அவுட்புட். ஒர்க் ஆகாத சப்ஸ்கிரைபர் இது. ஒரு இங்கேருந்து போய் அக்சஸ் பண்றது இல்லாம பிரச்சனை இருக்கு. இது இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறலாம் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க ரன் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ்ல ரன் பண்ணிக்கலாம். மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணும். அது மாதிரி பப்ளிஷர் டேட்டாபேஸ்னா பப்ளிஷர் பத்தின இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ணும். சப்ஸ்கிரைபர்ல ரன் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் ரெப்ளிகேட் ஆகி இங்க வருது, ஏதாவது ஆர்ஃபண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கா அப்படிங்கிறத வச்சு கூட நீங்க இதன் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேபிள் இன்வால்வ் ஆயிருக்கும். எம்எஸ் ஆர்டிகல்ஸ், எம்எஸ் பப்ளிகேஷன், எம்எஸ் சப்ஸ்கிரிப்ஷன், மாஸ்டர் டேட்டாபேஸ்ல சிஸ் சர்வர்ஸ்ங்கிற டேபிள், அப்புறம் எம்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ்ங்கிற டேபிள். இங்க பாத்தீங்கன்னா சிஸ் பப்ளிகேஷன், சிஸ் ஆர்டிகிள், இந்த மூணுமே காமனா வருது. நாலுமே சிஸ் சர்வர்ஸ், சிஸ் சப்ஸ்கிரிப்ஷன், சிஸ் ஆர்டிகிள், சிஸ் பப்ளிகேஷன்ஸ். இங்க வந்து எம்எஸ் ரெப்ளிகேஷன் அண்டர்ஸ்கோர் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த டேபிள். இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன். அது இதுதான் பர்மிஷன் இஷ்யூ. அதை நான் பார்த்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதுவும் மெர்ஜ் அப்ளிகேஷன் பார்ப்போம். இது எல்லாமே பக்காவா இருக்குது. இங்க இருந்து போய் எடுக்க முடியல. 03 இன்ஸ்டன்ஸுக்கு அதால உள்ள வர முடியல. 4ல இருந்து 03க்கு அங்கேயுமே லோக்கல் சிஸ்டம் இல்லைன்னா ஏடி லெவல் அக்கௌண்ட் தான் கொடுக்க விடுது. இங்க போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல மாத்தணும்னு நினைச்சா கூட இங்க வந்து எஸ்கியூஎல் ஆத்தன்டிகேஷன் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்கு. கம்ப்யூட்டர் அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ஒரு ஏடி லெவல் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சரி யூசர் மேனேஜ்மெண்ட் கிரியேட் லோக்கல் யூசர் அக்கௌண்ட். இப்படி போகுதா? இது இந்த பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால இந்த பஞ்சாயத்து. இது டூவபிள் தான். இது என்னன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நான் என்ன நினைச்சேன், இங்க ஒரு அக்கௌண்ட் ஏடி லெவல் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு இங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அந்த அக்கௌண்ட் வழியா நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் நேம், அதோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி இப்போ எஸ்கியூஎல் ஆத்தன்டிகேஷன் அக்கௌண்ட்ல 2 கிரியேட் பண்ணி ரெப்ளிகேஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்ல. 2 இதுக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் அந்த எரர் டிசப்பியர் ஆச்சுல, இது செகண்ட் எரர் இல்லாம ஃபேஸ் பண்றோம். அந்த மாதிரி மெனக்கட்டேன். லோக்கல் சிஸ்டம்.
இம்பர்சனேட் ப்ராசஸ் எங்கேயுமே மொத்தத்துமே எல்லா சப்ஸ்கிரைபருமே கனெக்ட் ஆகாம தான் கிடக்குது. சரி, அது என்னன்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், எப்படி டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் வந்து கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பப்ளிகேஷன் அக்சஸ் பண்றதுல இந்த ஏஜென்ட் வழியா வந்து அக்சஸ் பண்ணோம். அதுல வந்து அந்த அக்சஸ் இஷ்யூ இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட்டர் கான்ஃபிகர் பண்ணோம், அடுத்து பப்ளிஷர் கான்ஃபிகர் பண்ணோம், அடுத்து சப்ஸ்கிரைபர் கான்ஃபிகர் பண்ணோம். இந்த சப்ஸ்கிரைபர் கான்ஃபிகர் பண்றப்ப அந்த ஏஜென்ட் ரன் ஆகிறதுக்கு நம்ம வந்து லோக்கல் சிஸ்டம் அக்கௌண்ட் கொடுத்தோம். அது வழியா நம்மளோட பப்ளிஷரை கனெக்ட் பண்ண முடியல. அதால அதுதான் இப்போ இஷ்யூ. பப்ளிகேஷன்லாம் பக்காவா இருக்கு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிரச்சனை இருக்கு. ஏஜென்ட் ப்ரொஃபைல் ஏஜென்ட் ப்ரொஃபைல் இது என்ன அப்படின்னு நான் செக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனை ஃபிக்ஸ் பண்றதும் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்ப்போம். டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே, தேங்க்யூ ஜி. ஓகே, பாய் பாய்.